கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய அவங்க பையனை போய் கூட்டின்னு போயிருக்கிறாங்க, பேர பிள்ளையை கூட்டின்னு போயிருக்கிறாங்க. கூட்டின்னு போகும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, சரி டாக்டர் என் பையன் தானே பார்க்க போகிறேன், நான் வெளியே தானே உட்கார போகிறேன். அந்த டைமில் என்ன பண்ணிக்கிறாங்க, சர்ச்சில் இந்த ட்ராக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கவங்களாம் கொடுக்குறாராம். பையனே கேன்சர் எடுத்து போய் செக்கப் போய்க்கிறாங்க. அது கேன்சர் என்னன்னு தெரியல, செக்கப் போய்க்கிறாங்க. அவங்க எவ்வளோ துக்கமாக இருப்பாங்க, ஐயோ என் பையனுக்கு என்ன ஆச்சு. அது ஒரு பக்கம் பையன் உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இவங்க வெளியே உட்காந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் சொன்ன வேலை என்ன, இதோ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு கல்யாணம் ஆகட்டும் நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து பண்ணவே மாட்டேன். சிங்கிளாக இருக்கும் போதே சிங்கிளாக செய்ய மாட்டேன், டபுள் ஆந்தி நான் டபுள் செய்வேன். என் வீட்டுக்காரர் மட்டும் ரட்சிக்கப்பட்டுனேன், அப்புறம் பாரு சர்ச்சில் ஆளே இருக்க மாட்டேன். அங்கே போய் உட்காந்துங்க, சோகமாக உட்காந்துக்கலாம். ஐயோ பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு உட்காந்துக்கலாம். வருங்க போகலாம், பிரச்சனை சொல்லலாம். அந்த அம்மா அது இல்லை. அப்போ அந்த பேரன் சொன்னாங்க, ஐயா உனக்கு வேலையே இல்லையா, வந்து இப்போ இங்கே கூட வந்து அப்படியே நம்ம கிடைக்கிற நாட்களை கர்த்தருக்காக பயன்படுத்தும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் திருவசனத்தை